30 நாளும் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எல்லாம் புனித ரமலானை கடுமையாக இருந்து மனதையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி இறைவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கோம். இந்த ரமலான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். பத்திரிகையாளர் உங்களுக்கு ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மத சகோதரர்கள் எல்லாருமே ஈத் முபாரக் ஈத் முபாரக்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம்னு தெரியுது. நம்மளை எந்த மதவாத இயக்கமும் நம்மளால் பிரிக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார். விஜய் சார் வந்து இப்போ ஒரு பொதுக்குழு போட்டு ஃபஸ்ட்டு பேசுறாரு மேடையில் ஏறி பேசும்போது ஒரு அரசியல் தலைவராக பேசுறாரு. மேன் மே கம் த மேன் மே கோ பட் ஐ எம் கோ ஃபார் எவர்னு சொல்றாரு. பட் அது எழுதின ஆர்த்தர் வந்து வில்லியம்ஸ் பிளேக் அப்படின்னு சொல்றாரு. பட் அது எழுதின ஆர்த்தர் வில்லியம்ஸ் பிளேக் இல்லை, ஆல்ஃபிரட் டென்னி ஜான்றவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது, ஏன்னா நானே ஒரு குறிப்பு வச்சு தான் பேசுவேன், அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும். தப்பாக பேசினா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் தப்பு தப்பா எல்லாத்தையும் பதிவிடுறாரு. அப்படி பதிவிடுறது ரொம்ப தப்பு. விஜய் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட நிறைய அரசியல் புலிகள் இருக்காங்க. நீங்கள் எழுதி கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி தப்பா பேசுறது இனிமேல் அதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒருத்தர் தான் சார். எம்ஜிஆர் வந்து அரசியல் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி இவரோட நண்பர்களாக இருந்து அரசியல் பயின்றவர். இவருக்கு அரசியலில் இப்போ சேகர்பாபு அண்ணன் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி அரசியலில் வந்து ஒரு குழந்தை விஜய் சார். அவங்ககிட்ட இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது. அவங்கள வச்சு எலெக்ஷனில் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு எடுப்படும் தெரியல சார். வரி ஏய்ப்பு ஜிஎஸ்டி பற்றி பேசுறாரு. பட் அவங்களே மேடையில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 500 கோடி சம்பளம் வாங்குறோம், 1000 கோடி சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 90% திருமண மண்டபங்கள் எல்லாம் விஜய் சார் தான். நீ வடபழனி, போரூர், ஈசிஆர் இந்த ரோட்டில் எல்லாமே அவருடைய திருமண மண்டபங்கள் தான் இருக்குது. அவருக்கு எத்தனை சொத்து இருக்குது, அசையும் சொத்து அசையா சொத்து இருக்குது, இதெல்லாம் வருமான வரி அவர் காட்டுறாரா காட்டலையான்னு தெரியல. பட்டு இதெல்லாம் அவர் தெளிவுபடுத்தினா தான் மற்ற விஷயத்தெலாம் அவர் பேச முடியும். திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி நாங்கள் தான், பாமக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி அரசியலுக்கு தான் வந்திருக்காரு, ஆனால் கிட்டத்தட்ட 75 ஆண்டு. ஆனால் திமுக எதிர்கட்சி அதிமுக தானே. என்றைக்குமே வந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நினைச்சிருக்கோம். அவங்க வேணா பேருக்கு சொல்லிக்கலாம், நானும் ரவுடி தான் அவங்க சொல்லிக்கலாமே தவிர, தாவேக்கால இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓட்டு இல்லாதவங்களை வச்சு நான் வந்துருவேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நடக்குன்னு தெரியல. ஆனால் விஜய் சார் அவருடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிக்காட்டுறாரு. பட் தேர்தல் முடிவு பண்ணும் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் தான் முடிவு பண்ணும். ஆனால் தேசிய தலைவர் இப்போ டைட்டில் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதம் ரிலீஸ் டேட் வந்துடுவேன். நான் அடுத்தது ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் வெகுவிரையில் அறிவிக்கிறேன். தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கிறேன். 30 நாளும் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எல்லாம் புனித ரமலானை கடுமையாக இருந்து மனதையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி இறைவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கோம். இந்த ரமலான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். பத்திரிகையாளர் உங்களுக்கு ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மத சகோதரர்கள் எல்லாருமே ஈத் முபாரக்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம்னு தெரியுது. நம்மளை எந்த மதவாத இயக்கமும் நம்மளால் பிரிக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார். விஜய் சார் வந்து இப்போ ஒரு பொதுக்குழு போட்டு ஃபஸ்ட்டு பேசுறாரு. மேடையில் ஏறி பேசும்போது ஒரு அரசியல் தலைவராக பேசுறாரு. மேன் மே கம் த மேன் மே கோ பட் ஐ எம் கோ ஃபார் எவர்னு சொல்றாரு. பட் அது எழுதின ஆர்த்தர் வந்து வில்லியம்ஸ் பிளேக் அப்படின்னு சொல்றாரு. பட் அது எழுதின ஆர்த்தர் வில்லியம்ஸ் பிளேக் இல்லை, ஆல்ஃபிரட் டென்னி ஜான்றவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது, ஏன்னா நானே ஒரு குறிப்பு வச்சு தான் பேசுவேன், அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும். தப்பாக பேசினா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் தப்பு எல்லாத்தையும் பதிவிடுறாரு. அப்படி பதிவிடுறது ரொம்ப தப்பு. விஜய் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட நிறைய அரசியல் புலிகள் இருக்காங்க. நீங்கள் எழுதி கொடுக்குறப்ப நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி தப்பா பேசுறது இனிமேல் அதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க. சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒருத்தர் தான் சார். எம்ஜிஆர் வந்து அரசியல் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி இவரோட நண்பர்களாக இருந்து அரசியல் பயின்றவர். இவருக்கு அரசியலில் இப்போ சேகர்பாபு அண்ணன் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி அரசியலில் வந்து ஒரு குழந்தை விஜய் சார். அவங்ககிட்ட இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது. அவங்கள வச்சு எலெக்ஷனில் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு எடுப்படும் தெரியல சார்.
வரி ஏய்ப்பு ஜிஎஸ்டி பத்தி பேசுறாரு. பட் அவங்களே மேடையில சொல்றாங்க, நாங்க வந்து 500 கோடி சம்பளம் வாங்குறோம், 1000 கோடி சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய 90% திருமண மண்டபங்கள் எல்லாம் விஜய் சார் தான். நீங்க வடபழனி, போரூர், ஈசிஆர் இந்த ரோட்ல எல்லாமே அவருடைய திருமண மண்டபங்கள் தான் இருக்கு. அவருக்கு எத்தனை சொத்து இருக்கு, அசையும் சொத்து, அசையா சொத்து இருக்கு, இதெல்லாம் வருமான வரி அவர் காட்டுறாரா, காட்டலையான்னு தெரியல. பட் இதெல்லாம் அவர் தெளிவுபடுத்தினாதான் மற்ற விஷயத்துல அவர் பேச முடியும். திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி நாங்க தான், பாமக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி அரசியலுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட 75 ஆண்டு ஆனா திமுக எதிர்கட்சி அதிமுக தானே. என்னைக்குமே வந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நினைச்சிருக்கோம். அவங்க வேணா பேருக்கு சொல்லிக்கலாம், நானும் நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் அவங்க சொல்லிக்கலாமே தவிர, தாவேக்கால இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓட்டு இல்லாதவங்களை வச்சு நான் வந்துருவேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நடக்குன்னு தெரியல. ஆனா விஜய் சார் அவருடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிக்காட்டுறாரு. பட் தேர்தல் முடிவு பண்ணும் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் தான் முடிவு பண்ணும். தேசிய தலைவர் ஆனால் தேசிய தலைவர் இப்போ டைட்டில் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதம் ரிலீஸ் டேட் வந்துடுவேன். நான் அடுத்தது ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கேன். அதே நான் வெகு விரைவில் அறிவிக்கிறேன். தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கிறேன்.